பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 1/10/1977 மேடம். 1/10/1977 12:16 PM மேம். 12:16 PM. பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. தனுசு லக்னம், கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி. தனுசு லக்னம், மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம் மேடம். கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம் இப்ப அவருக்கு வந்து என்னன்னா உடல்நிலை கொஞ்சம் குருதசை சுக்கிரபக்தி தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்லா இருக்காது. உங்க மாமா 2025 ஏப்ரல் மேல இருந்து நல்லா இல்ல, ஒரு வருஷமா. சரிங்க குருஜி. கேள்வி குருஜி. எப்போதுமே சுக்கிரபக்தி தனுசு லக்னக்காரங்களுக்கு வரக்கூடாது. கரெக்ட் குருஜி. சுக்கிரன் பாபத்துவமாகி வரக்கூடாது. இதைத்தான் அந்த சுபத்துவ பாபத்துவம்னு பிரிச்சு கொடுக்குறேன். 6ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் சனியோடு இருக்கக்கூடாது. சனியோடு இருந்தால் அந்தந்த வயதுகளுக்கு ஏற்றாற் போல கடன் நோய் அமைப்புகள் கண்டிப்பாக ஆண் பெண்ணுக்கு ஏற்றாற் போல வரும். சரிங்க குருஜி. உங்கள் மாமா ஒரு வருஷமா நல்லா இல்லை. சரிங்க குருஜி. லக்னத்தை குருபா இருக்கிறதுனாலையும் 8ஆம் அதிபதி ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனாலையும் கண்டம் இருக்காது. சரிங்க குருஜி. புரியுதா? ஓகே குருஜி. குருஜி இப்ப என்னன்னா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உடல்நிலை அப்படிங்கறத தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு கட்டினாரு குருஜி. இப்ப லாஸ்ட் 2018, 19, 20 அந்த 22 வருஷத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மன திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்ப வந்து வேற வீடு அமையுங்களா? இப்ப இருக்கிற வீடே வந்து நம்ம ஏதாவது ரீஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணலாமா குருஜி? கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எல்லாவற்றையும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அவர் கொடுத்தே தீரணும். சரிங்க குருஜி. அவருடைய காரகத்துவங்கள்ல மன அழுத்தத்தை கொடுப்பாரு. சரிங்க குருஜி. சுக்கிரன் வந்து ஆதிபத்திய ரீதியாக நோயை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் சுக்கிரன் பெண்களால் மனைவி, பெண் குழந்தை இது போன்ற விஷயங்களையும் வீடு வாங்கின விஷயங்களையும் விரயம் கொடுப்பார். கரெக்ட் குருஜி. இந்த மாதிரி பாவத்துவமா இருக்கும்போது இந்த நேரத்தில் வீடை கிட மாத்தாதீங்க. சரிங்க குருஜி. ஏதோ 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு நல்லா தான் இருக்கிறாரு. குருவை சொல்றேன், 4ஆம் வீட்டை உச்சகிரகம் பார்க்கறது நல்ல அமைப்பு. 4ஆம் வீட்டில் ராகு இல்லாம கேது இருக்கிறது நல்ல அமைப்பு. எதுலையாவது வீட்டுல கை வச்சீங்கன்னா செலவு இழுத்துக்கிட்டே போங்க, கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு. சரிங்க குருஜி. ஏற்கனவே இருக்கிற கடனும் ரொம்ப தள்ளி இழுத்துக்கிட்டு போகும். ஏற்கனவே மாமாவுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, வீடு அமைஞ்சிருக்கு. சரிங்க குருஜி. இப்பெல்லாம் கை வைக்க வேண்டாங்க. சூரியத புக்தியில எதை தொட்டாலும் நல்லா இருக்கும் 2028ல. சரிங்க குருஜி. இப்போ வந்து தொழில் வந்து தங்க தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு குருஜி. தங்க நம்ம ஆசாரி ஒருத்தங்க அது வந்து இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொழில கொஞ்சம் தடை இருக்கு. இப்ப வருங்காலத்துல வரக்கூடிய தசாபுத்திகள் ஓரளவுக்கு நமக்கு உயர்வை கொடுக்குங்களா குருஜி? குருதசை, சூரிய பக்தி, சந்திர பக்தி எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கும். சனி தசை சூப்பரா இருக்கும். சுக்கிரன் தான் கெட்டு போயிருக்கிறாரே தவிர சனி சுபத்துவமாக இருக்கிறார். சரிங்க குருஜி. சனி தசை உங்க மாமாவுடைய அப்பாவை அவரை கெடுத்து நல்லதுகளை செய்யும். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தவித்தார். சிம்மத்தில் அப்படி இருக்கும்போது அவருடைய சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கெடுதல்கள் இருக்கும். குருதசை உங்க மாமாவுக்கும் நல்லாவே இருக்கும். குருமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம் தான். இந்த ஜாதகத்துல 10ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார். சரிங்க குருஜி. ஆகவே இவருடைய தொழில் அமைப்புகள் குருதசை சுக்கிர புக்திக்கு பிறகு சூரிய புக்தியிலிருந்து நல்லா இருக்கும். சூரியன் பாக்கியாதிபதி 8ஆம் இருந்தாலும் சந்திரன் திக்பலத்திற்கு பக்கத்தில் பௌர்ணமி அமைப்புகளில் சனி செவ்வாய் தொடர்புகள், ராகு தொடர்புகள் எல்லாம் இருக்கிறனால சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு புக்திகள்லாம் ராகு புக்திகள் எல்லாமே அப்படியே குருதசை முழுக்கவே நல்லா இருக்கும். சுக்கிரனை மட்டும் தாண்ட சொல்லுங்க. சுக்கிரனில் வந்து வீடு வாகன விஷயங்களில் கடுமையான கடன்களை இழுத்து வைக்கும். அதனால வீட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்க. இதை அப்படியே தள்ளிக்கிட்டு போக சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்